தான் பயந்து போயிடுச்சு. அப்ப அந்த சிங்கம் என்ன தெரியுமா சொல்லுச்சு? இந்த வீட்டுக்கு ராஜா. ஏய், பொம்மையா பேசுது? ஆமா, அந்த பேசுன. உன் பேர் என்ன? ரேகா. உன் பேர் என்ன? நிஷா. பெரிய மயிலம்மா மாதிரி இருக்கிறானே. ஏய், உன் பேர் பண்டு தானே? இல்ல, முகேஷ். முட்டி, நீ? ஹரிஷ். உன் பேரு? ஹேமலதா. நீங்க ராஜா, உங்க பாட்டியோட தாத்தாவோட அப்பாவோட பையன். பாரின் பாட்டியா? இன்னையில இருந்து உங்க பாட்டி. ஃப்ரெண்ட்ஸ், மேஜிக் எல்லாம் தெரியுமா? வேற ஏதாவது பண்ணுங்களே. Oh my God. Huh? Hey! இந்த ஒரு பிளம்ப வச்சுக்கிட்டு ரெண்டாச்சு. எப்படி இது? சூப்பர். Hey! Thank you. இதெல்லாம் ஓகே. எங்க வீட்டு பாப்பி மாதிரி பேச முடியுமா? உங்க வீட்டு பப்பி என்ன? எல்லார் வீட்டு பப்பி மாதிரி பேசுவேன். பின் லாடன் வீட்டு நாய் மாதிரி பேச முடியுமா? மாப்பிள ஆப்கானிஸ்தான் கந்தகார புடிச்சார் போட்டுக்கு வெடி போட்டேன். என்னடா தம்பி, ராஜா என்னென்னமோ வித்த காட்டுறா. இவன் எம்பிஏ தானே படிச்சா? நீ சொன்னதுல இருந்து எனக்கும் சந்தேகம் வந்துருச்சு. இவன் MBA படிச்சானா இல்ல MBM படிச்சானான்னு. டாட், எம்பிஎம்னா மாஸ்டர் ஆஃப் பிளாக் மேஜிக். இவன் இப்படித்தான் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பான். டான்ஸ் ஆடுவான், மேஜிக் பண்ணுவான், பாட்டு பாடுவான், வென்ட்ராகுலரிசம் பண்ணுவான், மிமிக்ரி பண்ணுவான். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும். என்ன மச்சாதே? சமையல். Dad, 15 years dad, breakfast lunch dinner, breakfast lunch dinner, breakfast lunch. Okay, he is a good cook too. மாப்பிளைய பத்தி சும்மா சொல்லக்கூடாது. கையில நிறைய தொழில் வச்சிட்டு இருக்காரு. வேலை கடை காட்டாலும் அதான் இந்த வித்தையெல்லாம் காட்டுறாரு. ஒரு டென்ட் போட்டு வித்தை காட்டி படிச்சுக்கலாம். நாம அப்படியே ஒரு கூட வித்தை சுய தொழில் செய்யற அபிப்பிராயமே கிடையாது. எனக்கு அந்த அபிப்பிராயம் கிடையாது. உனக்கு இருந்தா போய் நான் மாப்பிள்ளை என்ன சகல கூமுட்ட என்னடா இங்க வெட்டி பேச்சு? அடடே, அப்படியே பேசு மாதிரி பேசுறீங்க. என்ன எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க? போங்க இங்க இருந்து எல்லாரும். கூமுட்ட போங்க. ஓடி போனதுதான் தருதலன்னு நினைச்சேன். வந்தது அதுக்கு மேல கிக்கிருப்பா இருக்கு. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். ஆமா, இதெல்லாம் பேசுவீங்க. தாத்தா வந்துட்டா பயந்துருவீங்க. கண்ணா கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பா, ஆனா கைவிட்டுருவா. நல்லவங்களை நிறைய சோதிப்பா, ஆனா கைவிட மாட்டா. என்னடா இது? அண்டா. ஏய், வா, ஸ்டார்ட் ஆக போகுது. அப்பன் திமிரு, தாத்தன் திமிரு. ஏய், எஸ்கேப். உன் பேர் என்ன? ராஜா கிருஷ்ணமூர்த்தி. அது என் பேரு. அதுல என் பேரும் இருக்கு. குடும்பத்தோட சேர்ந்துருக்கு தெரியாதவன் பேரை மட்டும் சேர்த்துக்கிட்டானாக்கோ. குடும்பத்தோட சேர்த்து வச்சுக்க தெரியல, உங்க பேர் வச்சதே பெரிய விஷயம். அதான் வந்துட்டோம்ல. வந்துட்டா பழசெல்லாம் மறந்துட முடியுமா? நான் புதுசு தானே தாத்தா, எனக்காக பழசு மறந்துட கூடாதா? ஓ ஷாக்ஸ், என்னமோ வச்சிருந்தேன், மறந்துட்டேன்.
என்னது வாக்கிங் ஸ்டிக்கா? உங்களுக்காக ஒரு ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட். எத்தனை தடவை இவங்க யாருன்னா டவுனுக்கு போகும்போது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி இருக்கேன். ஒருத்தரும் வாங்கிட்டு வந்தது கிடையாது. சொல்லி வச்ச மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேடா. ரொம்ப தேங்க்ஸ் தான். பாத்தீங்களா தாத்தா, புதுசு வந்ததும் பழசு மறந்துட்டீங்க. அதே மாதிரி எங்க அப்பா மேல இருக்க பழைய கோபத்தை மறந்துருங்க. இது கைத்தறிடா, பட்டுன்னு தூக்கி போட்டுடலாம். உங்க அப்பா பண்ணது இருக்க, அது நெஞ்சில விழுந்தாடி பழிச்சுக்கிட்டே இருக்கு. அவனை மறந்து ரொம்ப நாள் ஆச்சுடா. இல்ல தாத்தா, எனக்காக கொஞ்சம் கொஞ்சம் என்னடா, உனக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன்டா. நீ வா, வாடா, வா வா. உனக்கு எண்ணமெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் பாரு. நீ பிறந்து 5 மாசம் கழிச்சு தான்டா எனக்கே தெரியும் எனக்கு ஒரு பேரம் பிறந்திருக்கான்னு. அன்னையில இருந்து இன்னைக்கு வருவேன் நாளைக்கு வருவேன்னு எதிர்பார்த்து வருஷமா காத்துக்கிட்டு இருந்த. நீ வரவே இல்லை. இத பத்தியா, நீ 1 வயசுல இருக்கும்போது வாங்கின்றா 2 வயசு 3 வயசு 4 வயசு எப்ப எல்லா பேர பிள்ளைக்கு எடுக்கிறனோ உனக்கு ஒண்ணு தவறாம எடுத்துட வேண்டாம். என் நம்பிக்கை வீண் போகல. இந்த விசேஷத்துக்கு நீ வருவேன்னு நினைச்சா வந்துட்டேன். ஐயா ஒரு நிமிஷம் இரு ஐயா. உனக்காக நான் எடுத்து வச்சது ஐயா, பட்டு சட்டை பட்டு வேட்டி. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு தாத்தா. இது எனக்கு. அப்பாவுக்கு? நீ அவனை பத்தி பேசுற, நான் உன் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். இல்ல தாத்தா, இல்ல தாத்தா, இந்த மீசைக்கு என்ன போட்டு வளர்த்தீங்கன்னு கேட்டேன். என்ன போட்டுத்தான் வளர்த்த? என்ன போட்டு தாத்தா? மாப்பிள என்ன பாக்குறீங்க? இல்ல டைரக்டர் ஹாலிவுட். அமெரிக்காவுக்கு போற வழியில ரெஸ்ட் எடுக்கலாம் நீங்க வந்தவர் அப்படியே செட்டில் ஆயிட்டாரு. மாப்பிள எப்ப தியேட்டர்ல ஸ்கிரீன் திறந்தாதான் படம் தெரியும். இங்க பாருங்க ஸ்கிரீன்லயே படம் தெரியும். அட பெரிய டைரக்டர் இருக்காரு, உள்ள பாத்து போலாம். நடங்க நடங்க. டைரக்டர் சார். என்னடா ஷிப்பு ரூமுக்குள்ள என்ன கப்பலா வருது? சித்தப்பான்னு தெளிவா கூப்பிடுறான். மாப்பிள இவன் தான் உன் பெரியத்த பையன், டைரக்ட் டக்கரு. சினிமா படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏவிஎம் உரண்டே பார்த்தது இல்ல. சித்தப்பு என்ன அறிமுகப்படுத்துற விதமா அது? மெட்ராஸ் போய் படம் எடுத்தா படமா? முதல் படமே காரக்குள்ள எடுத்தாங்க தெரியுமா உனக்கு? என்ன அந்த பக்கமா சுத்துற? நீ அறிவாளின்னு சொல்றேன்டா லூசு. வெரி குட். ஆமா யார் இந்த நீ ஃபேஸ்? இவரா? நான் தான்டா உன் மாமன் பையன், வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கான். ஓ ஓடி போன அங்கிள் ரன்னவே சன்னோட பையன். ஒன்சன் டேய் நம்ம கதைக்கு ஏத்த ஹீரோ மாறல. இப்படிதான் சினிமாவுக்கு எடுக்கிறது. சு நோட்டீஸ் 1 செகண்ட் ப்ளீஸ். டேய் நோஸ் 2 இன்ச் போடு. ஐஸ் தலா 1/2 இன்ச் போடுங்க. ஸ்டாப் ஸ்டாப். காது ஒரு 3 இன்ச் போடுங்க. ஷோல்டர் ஒரு 1.5, கை ஒரு 2.5. ஹேர் மட்டும் கொஞ்சம் லென்த்தா இருந்து ஐஸ் கொஞ்சம் பிளாக்கா இருந்தா அப்படியே ஸ்லோ ஸ்டாலின் தான். இப்போ ஒண்ணும் கெட்டு போல. இந்த கிராப்ல ஹாரிசன் பிராட் மாதிரியே இருக்கு. ஹாரிசன் ஃபோர்ட். பிராடுனா கேடிடா டேய். சும்மாரியா ஒரு ஆர்டிஸ்ட் டைரக்டர் பேசிக்கிட்டு இருப்ப நீ ஐயா குறுக்க ப்ரொடக்ஷன் பாய். நான்சென்ஸ். டேய் இந்த வாய் ஒரு 1.5 இன்ச் போடுங்க. ஐயோ இது வரைக்கும் எதையோ அளவு எடுத்தா இப்ப வாய் அளவு எடுக்க ஆரம்பிச்சிட்டானே. சிரிக்கிற மாதிரி ஒன்னதான் கூப்பிடுறான். ஓ மை ஸ்டீல்ஸ். ஐ சி. எத்தனை படம் எடுத்திருக்கீங்க? எடுக்க போற படத்துக்கு. பாசிட்டிவ். எஸ் சார், சினிமா மட்டும் எனக்கு தெரியும் நினைக்காதீங்க. இதை விட எக்கச்சக்கமான விஷயமெல்லாம் எனக்கு தெரியும். சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு அறிவியல் புஸ்தகம் மாதிரி. அதை திறந்து நீங்க உள்ள பாத்தீங்கன்னா கரையா அரிச்சிருக்கேன் சார். இந்த உலகத்துல தெரியாத விஷயத்தை பூரா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட இந்த புஸ்தகத்தை இந்த குடும்பமே சேர்ந்து தீய வச்சு கொடுத்த பாக்க சார். ஐ மீன் இந்த ஆள் உள்பட என்ன தீப்பெட்டி இந்த ஆள் தான் வச்சிருக்கேன். அப்புறம் சித்பு இவரை நான் என்னன்னு கூப்பிடணும்? மச்சான். கசின் இங்கிலீஷ்ல அழகா சொல்லு மேன். ஃபுல். மிஸ்டர் கசின், ஃபாரின்ல இருந்து வர்றப்ப எனக்கு என்ன புடிச்சிட்டு வந்தீங்க? கசன், நான் என்ன சொல்ல வரேன்னா, பேச்சு கொஞ்சம் குறைச்சிட்டீங்கன்னா, நோ நோ நோ, பேச்சையை நிறுத்திட்டீங்கன்னா பெரிய டைரக்டர் ஆவீங்க. இது அளவிடு. Childish flaws. பால். ஓ thank you. அப்பாவை உங்களுக்கு தெரியுமா? ஓ மூர்த்தி, I know him. என்ன எப்படி கேட்ட? நான் பார்க்கலையே. பாக்கலையா? அது எப்படி வீட்டுல கட்டுக்கிட்ட ஆல்பம் இருக்குமே, யாரும் காமிக்கலையா?
சரி, someday I'll show it to you. Okay? ஹாய். என்னது? பால் அப்பா கொடுக்க சொன்னாரு. டாட். நீ யாருன்னு சொல்லவே இல்ல. மூர்த்தியோட பொண்ணு. ம்ஹும். உங்க அப்பா கூட நல்லா தெரியும். ஓ. பேர் என்ன? தமிழ். உங்க பேரு? இங்கிலீஷ். ஆஹா. அப்பா பேர் பிரெஞ்சு. ம். அம்மா பேர் ஸ்பானிஷ். ம். ஹே. ஆ? நீ பேக் குடும்பம் தான்? சிச்சி, செட்டியார் குடும்பம். எக்ஸ்கியூஸ் மீ. ஆ? You're brilliant. ஆ? ரொம்ப புத்திசாலின்னு சொன்னேன். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணு. ம். ம். மோகா. இந்த 60 நாள் உன் அப்பா மாதிரி இந்த உலகத்துல யாருமே சந்தோஷமா வாழ்ந்துருக்க கூடாது. அது உன்னால முடியும். மேக் ஹிம் ஹாப்பி, கீப் ஹிம் ஹாப்பி. சகல, என்ன பத்தி 2 பேரும் நல்லா எடுத்து சொல்லுங்க. சொல்றேன். பார்த்தா சகல பைத்தியக்கார மாதிரி இருக்கான்னு நினைக்காதீங்க. நிஜமாவே பைத்தியக்காரன் தான். டேய், உனக்கு மட்டும்தான்டா இந்த வேட்டி சட்டை ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். இது கொஞ்சம் பிடிங்க. Wow. ஆ. தேங்க்ஸ். அந்த ஆல்பம். அது கல்யாணம் முடியட்டும் எடுத்தாரு. எந்த ஆல்பம்? தாய் மாமனை கூப்பிடுங்க. தாய்மாமனை கூப்பிடுறாங்கப்பா. அப்பா உங்களை தான் கூப்பிடுறாங்க. ஓ. மாம் துமிந்திரமேத்வ சுபுத்ராம் சுபகாம் குரு दशास्यां पुत्राढाते किपतिपेका दशङ्ग्रथे नभो नभो भगवति जायमानोन्नां ये दृढः ஹாய். பசி இருக்கும், பழம் இருக்கும், பால் இருக்காதோ? Oh my God. எழுத்தே இல்லாத மொழியா இருக்கு. பால்ல கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி, குறைச்சிக்கணும். இன்னும் உடம்பு உருப்படாது. பால் இருக்கும், பழம் இருக்கும், குடிக்க முடியாது. வாங்க, யார் பேர் கர்ச்சனை? சண்முகம். மக நட்சத்திரம் சிம்மராசி. என் தம்பிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஓஹோ, ஓடி போன சண்முகத்துக்கா? ஓடாம இருக்கிறதுக்காக பூஜை பண்ணிடுவோம். ஓடி போனா இந்த ஆளுக்கு என்னவா? பூசாரி ஆச்சுன்னு சும்மா இருக்கேன். பாஸ்டா ஓடி போயிட்டு லேட்டா வந்திருக்கேளே. லேட் சண்முகம்.
அவ வரலையா? கொஞ்சம் பொத்திட்டு போறீங்களா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஏய், என்னடா என் பர்த்டே கிருஷ்ண ஜெயந்தி யாரோட பர்த்டே? கிருஷ்ணரோட பர்த்டே. கிருஷ்ணரை வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வாங்குறாரு. எல்லாரும் அவர்கிட்ட போய் தானே ஆசீர்வாதம் வாங்குறோம். அந்த மாதிரிதான் இதுவும். ஹாப்பி பர்த்டே. Here you go. ராஜா. You know something? ராஜா இங்க வா. Yeah. என் பேர குழந்தை படிச்சான். I'm sorry. இது யாருன்னே தெரியாது. நான் இவர் பேரனும் கிடையாது. சரி நீ கிளம்புங்க. அவன் விளையாட்டு பையன். ராஜா ராஜா எங்க எங்க? டேய் நீ என்ன 4 பேருக்கு எதிர்க்க கிறுக்கு பையன் சொன்னது கூட எனக்கு வலிக்கலடா. ஆனா என்ன யாருன்னு தெரியலன்னு சொன்ன பாத்தியா? அதான்டா என்னால தாங்க முடியல. டேய் அப்படி என்னடா நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்? ஏண்டா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு திரும்பி படுக்கிற, என்கிட்ட பேச மாட்டியா? நான் பேசுறது உங்க காதுல வேலையா? ஏண்டா பேசுடா. Give me a break. டேய் போடா போ. உன் ரோஷத்துக்கு நான் தாத்தாண்டா. நீ பேசலாம் உன்கிட்ட வந்து கெஞ்சி வந்து நினைக்கிறியா? அது மாத்திரம் நடக்காது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு, என்னைக்காவது ஒரு நாள் இல்லடா, இன்னைக்கு இப்பவே நீதான் என்கிட்ட வந்து பேசணுண்டி. என்னமோ பெருசா ரொம்ப தாழ்த்திக்கிற. நான் வெள்ளக்கார ஜான் பீட்டரிய பார்த்தவட்டா. டேய் பேச மாட்டியா? என் கூட நீ பேச மாட்டியா? டேய் நீ வந்ததுல இருந்து தான் நான் சந்தோஷமா சிரிக்கிறேன் பேசுறேன். நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கிறது என்னால தாங்க முடியலடா. டேய் நீ பேசாம இருக்கிறது எனக்கு என்னமோ வலிக்குதுல்ல? அரை மணி நேரம் என்னோட பேசலன்னா உள்ள எரியுதுல்ல? 2 வாரம் தான் என்னோட பழகிருப்பீங்க. 20 வருஷம் ஆச்சு. உங்களோட பேசணும் எவ்வளவு ஆசையா வந்திருப்பார். ஒவ்வொரு தடவையும் மூஞ்சி திருப்பிட்டு போறப்போ எவ்வளவு வலியோட நிக்கிறாருன்னு எனக்கு தான் தெரியும். அவன் பண்ணது தப்புடா. நீங்களும் வெளியே போக சொன்ன தப்புதான். அவரே எல்லாத்தையும் மறந்துட்டு வந்திருக்காரு. பெருசா பேச வந்துட்டாரு. சரி மனுஷன் அவர்கிட்ட போய் சொல்லுங்க. அது நடக்காதுடா. அப்ப நாங்க கிளம்புறோம். டேய் நீ ஒருத்தன் தான் என்ன புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் என் கூடவே இருப்பேன்னு நினைச்சேன். பழகுற மாதிரி பழகிட்டு உங்க அப்பா புத்தியை காமிச்சிட்டேல்ல. போடா ஓ. பின்னாடியே தந்தி வரும். தந்தி வந்தாலும் நான் வரமாட்டேன். பழச என்னால மறக்க முடியலடா. ஓஹோ புதுசா நான் வந்ததுனால எங்க அப்பா பழசாட்டார்ல. அப்ப நான் போயிட்டா எங்க அப்பா கிட்ட பேசிடுவீங்க இல்ல? சரி நான் போறேன். டேய் என்ன நீ மிரட்டுறியா? இல்ல தாத்தா, உங்களை பேச வைக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. நான் போனதுக்கு அப்புறமாவது நீங்க பேசுங்க தாத்தா. டேய் ஐயோ சின்னவர் விழுந்துட்டாரு. தாத்தோய் ஒரு நிமிஷம் உள்ள எல்லாம் ஆடி போச்சா? ஆடி போச்சா? ஒரு நிமிஷம் நின்னு போச்சுடா. நீ முதல்ல மேல வா. முடியாது. அப்பா நீ முதல்ல மேல வாடா. பேசுறேன்னு சொல்லுங்க வரேன். பேசுறேன்டா நீ மேல வாடா. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஒரு நிமிஷம். தாத்தா கை கொடுங்க, பயமா இருக்கு. பாத்து பாத்து பாத்து. ஓ மை காட். டேய் நீ உங்க அப்பா மேல வச்சிருக்கிற பாசத்துல கொஞ்சம் கூட என் புள்ள மேல எனக்கு வைக்க தெரியாம போயிடுச்சுடா. அப்ப நீங்க பேசுங்கல்ல? சரி நீ மேல வா. குட். இது முன்னாடி. ஓ காட். தாத்தா உங்க பையன் பேசுங்க பேசுங்க தாத்தா. பேசுங்க தாத்தா. I love you. Go.
நான் இங்க எது சரி எது தப்புன்னு விவாதம் பண்ண வரல. நீங்க வந்ததுல இருந்து என் மேல கோபமா இருக்கீங்க, எதிரி மாதிரி பாக்குறீங்க. நீங்க என் மேல வச்சிருக்க கோவம் உங்களுக்கு நியாயமா பண்ணலாம், அது அவனுக்கு புரியாது. அவன் 20 வருஷமா என் கூட தனியா வாழ்ந்துருக்கான். இங்க வந்து உறவுகளை பார்க்கும்போது இஸ் ஹாப்பி, இஸ் லிவிங், இஸ் என்ஜாயிங். அவனுக்காகவாது என் கூட பேசுற மாதிரி கொஞ்சம் நடிங்க. இல்ல நான் இருக்கிறது பிடிக்கலன்னா ஐ அம் லிவிங், தட்ஸ் ஆல். சண்முகம், அப்பா நீ சாப்பிட்டியாப்பா? இல்லப்பா. சாப்பிடலையா? மணி 1 போகுது. இத்தனை கூமுட்டைங்க இருந்து என்ன பிரயோஜனம்? நீ வா,